இதுலேருந்து சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஃபினான்ஸை பொறுத்தளவு இந்த கிரிக்கெட் மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஓவர்லேருந்தே அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த மேட்சை ஈஸியாக ஜெயிச்சிடலாம். கடைசி ஓவரில் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. இது ஒரு பக்கம். ரெண்டாவது, இதுக்கு சொல்யூஷனே இல்லையா சார்? கண்டிப்பாக இருக்குது. இப்போது செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய குழந்தைங்க இருக்காங்க. இவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவங்களுக்கு கட்டக்கூடிய ஃபீஸோடு சேர்த்து இவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு 10 இயர் பிளானாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அது எப்படி சார்? வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 5000 ரூபா பிளான் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த 10 வருஷத்துக்கு கட்டினாங்கன்னா இந்த குழந்தையுடைய ஹையர் எஜுகேஷனுக்கு இன்னையிலேருந்து நம்ம பிளான் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே. ஸ்கூல் ஃபீஸை பொறுத்தளவு இவங்க மந்த்லி ஆர்டி ஸ்கீம்ஸு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்குது. லிக்விட் ஸ்கீம்ஸு, ஓவர் நைட் ஸ்கீம்ஸு, இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் போட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 5 to 6% கிடைக்கும். ஸோ தட் அடுத்த வருஷத்துக்கான ஸ்கூல் ஃபீஸுக்கு இன்னையிலேருந்தே நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடலாம், சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டு வந்து லாங் டேர்முக்கு மட்டும்தான்றது கிடையாது, ஷார்ட் டேர்முக்கும் இருக்குது. அதாவது ஒரு நாள் தேவைக்கும் நம்மளுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. அடுத்த வருஷம் என் குழந்தையோடைய ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுங்கிறதுனாலும் அதுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சொல்யூஷன் இருக்குது. சிறப்பு சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடியே இதை பிளான் பண்ணி கல்யாணம் ஆனவுடனே செய்கிறவங்க செஞ்சுக்கலாம். சில செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களுக்கு அதை மொத்தமான அமௌண்ட் கட்டி ஒரு 6 இயர்ஸ் வெயிட் பண்ணி அதை கொண்டு போய்க்கலாம் அப்படிங்கிறத சொன்னீங்க. இப்போ வந்துட்டு இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, நாங்கள் இது தெரியாமல் வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டிகிட்ருக்கோம், என் பசங்க 10th 12th வந்துட்டாங்க, ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படி கேட்குறவங்களுக்கு நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? கரெக்டு. இப்போ இவங்கள மாதிரி உள்ள பேரண்ட்ஸுக்கு இதே ஸ்கீமு ஒத்து வரும். உதாரணத்துக்கு இதே மாதிரி 2 லட்ச ரூபா கட்டி 6 வருஷம் அவங்க 10,000 ரூபா கட்டிக்கிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு மொத்தம் அக்குமுலேட் ஆன கார்பஸு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 லட்ச ரூபா இருக்கும். ஓகே. இந்த 16 லட்ச ரூபா நான் சொல்கிறது அந்த ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் இல்லைன்னா 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைக்கு அந்த சமயத்தில் அவங்களுக்கு ஒரு கல்யாணத்துக்கு இன்னும் அந்த பொண்ணுக்கு 9 வயசு இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். அப்படியாக இருந்தால் இதை கட்டிட்டு விட்டாங்கன்னா 9 வருஷம் கழித்து அவங்களுக்கு ஒரு 23 லட்சம் ரூபா இருக்கும். கிரீன்ஸ் ட்ரெடிஷனல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணு. இது நமக்கு தரும் பிரைட் அண்ட் க்ளோயிங் ஸ்கின் நேச்சுரலா. கிரீன்ஸ் ட்ரெடிஷனல் ஃபேஸ் வாஷ்.